ज्वलन्तं सर्वतोमुखं नारसिंहं भीषणं भद्रं मृत्यो मृत्युं नमो नमः. उग्रं वीरं महाविष्णुं ज्वलन्तं सर्वतोमुखं नारसिंहं भीषणं भद्रं मृत्यो मृत्युं नमो नमः. அண்ணா ஐயோ ஐயோ, நம்ம பசங்க உன்னை புகழ்ந்த உடனே உன்னை பார்க்கணும்னு இங்க வர வச்சேன். உன்னை பார்த்த உடனே தான் தெரிஞ்சது, உன்னை பார்க்கலன்னா ரொம்ப மிஸ் பண்ணிருப்பேன். சேத்துல மலர்ந்த செந்தாமரை மாதிரி அந்த சேரில நீ மலர்ந்தது பெரிய அதிர்ஷ்டம் தான். இன்னத்தியா பார்க்கணும்னு சொன்னியாமே, பார்த்துட்டியா? இவ்வளோதான் மேட்ருன்னா ஒரு ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருப்பேன்ல. உன் கூட இருக்கிற சப்ப எங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை. ஏய், யாரடி சப்பண்ணா? ஏய் வாயமுறா, இப்படி தொண்டை கிழிய கத்தனா போன பணம் திரும்பி வராது. சரி, ஏய் உன் பேர் என்ன? ஜான்சி. சரித்திரத்திலேயே ரொம்ப கெத்தான பேரு, தெரியும்ல? ஏய், நான் நேரா விஷயத்துக்கு வரேன். என் காசுங்க? என்ன காசு? இங்க பாரு, பசங்க கிட்ட விளையாடுற கேம என் கிட்ட விளையாட பார்க்காத. நானும் இத்தையா தான் உன் பிள்ளாக்கா பசங்களாண்ட சொன்னேன், உங்க கூடலாம் நான் விளையாடினா கிக்கே இருக்காதுன்னு. எனக்கு எதுவா இருந்தாலும் கிக்கு வேணும். எனக்கு பணம் வேணும்டி. என்னாண்டி இல்ல. ஏய், பொண்ணா இருக்கு ஏன் அமைதியா பேசுற? எனக்குள்ள தூங்கிட்டு இருக்கிற சிங்கத்தை தட்டி எழுப்பி விட்டுட்டேன்னு வை, உன்னை வேட்டையாடிடுவேன். ஓய், வந்ததுல இருந்து ஒரே மேட்டர் தான் நானும் சொல்லி நிற்கிறேன், என்னாண்ட காசே இல்லைன்னு. சும்மா என்ன சூடேத்தாத. உலகத்துல எந்த குழந்தையாவது அம்மா வயிற்றுல இருந்து வெளியே வந்து மறுபடியும் வயிற்றுக்குள்ள போய்க்குதா என்ன? செத்து போயிட்டாங்கன்னு தெரிஞ்சோம் மறுபடியும் உயிர் வந்திருக்கா என்ன? திருப்பதி உண்டியல்ல காசு போடுறோமே, அது திரும்ப வந்திருக்கா? ஏய், என்ன அண்ணனை எழுத்து பேசுறியா? தொத்தேரி அண்ணாவாமா அண்ணா. தகுதி இல்லாதவங்களை அண்ணான்னு சொல்லி கூப்பிட்ட என்ன சுற்றுவியா? சுடுறா, சுட. வராத வேணா. வேணா வேணான்னு பயந்துக்குன்னு சொல்ல வேண்டியது நானு, நீ இல்ல. சுடுறா, சுட. என்ன மென்டலா நீ? கன் எடுக்கிற நானே ஜென்டலா கேட்டுட்டு இருக்க, நீ மென்டல் மாதிரி நடந்துகிட்டு இருக்க. ஹலோ, டீலா? அடத்து, இந்த பசங்களை நம்பி நான் டீல் பேசி முடிச்சா என் கதை அவ்வளவுதான். என்னாச்சு? வேற யாராவது இருந்தா பாரு. ஓகே, டன். புது பொண்ணு கிடைச்சிருக்கா. ஏய் பாப்பா, ஜான்சி சரித்திரத்திலேயே கெத்தான அழிக்க முடியாத ஒரு பேரு, பிரமாதம். இந்த சிங்கத்தோட கோட்டைக்குள்ள தனியா நுழைஞ்சு மின்னல் மாதிரி ஆடின ஆட்டத்தை பார்த்து நான் அப்படியே அசந்து போயிட்டேமா. ஏய், ஒரு டீல் வந்திருக்கு, பண்றியா? பெரிய அமௌண்ட் வரலாம். அண்ணே, ஏய் அமைதியாரா, பேசிட்டு இருக்கேன்ல. உங்க யாரை நம்பியும் பிரயோஜனம் இல்லை. நீ குடுக்கிற பிச்சை காசுக்கெல்லாம் நானு என் மூளை உனக்காக வேலை செய்யாது. பர்சன்டேஜ். வாவ், சூப்பர். தைரியம் உன் ரத்தத்திலேயே ஊறி இருக்குன்னு ப்ரூவ் பண்ணிட்டேன். ஓகே, 10%. நான் மீட்டர் வட்டியா விடுற? 10%ன்னு சொல்ற? ஸ்ட்ரெயிட்டா ஒரே டீலிங் தான், 50%. இல்லையா டீல் கேன்சல். வரட்டா? ஏய் நில்லு, டீல் ஓகே.
ஏய் குடுடா வேணுமா ப்ளீஸ் முத்தம் கொடு. குடு ம், ஏய் குடு தீபக் குடு தீபக் ப்ளீஸ் எனக்கு வேணும் ஏய் தீபக் ஏய் நில்லு வா ஏய் நில்லு எங்கடா இவ்வளவு அவசரமா போற ஏய் நில்லு ஏய் ப்ளீஸ் ஒண்ணு குடு ஒண்ணுடா கொடு. ஏய் ப்ளீஸ் டா குடு இந்தா. ஏய் பாத்து இரு ஏய் விடு நேத்து கொடுத்த ரெக்கார்ட்ஸ்லாம் முடிச்சிட்டியா? நேத்தே முடிச்சிட்டேன். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் மேம். ஏய் தள்ளுடா ஏய் ப்ளீஸ் இன்னொரு குடுடா ஏய் மச்சி யார் அது? காயத்ரியும் ஒருவேளை ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணுங்களேன். போலீஸ் கூப்பிடுங்க. காயத்ரி தான் அது யாராவது கீழே தள்ளி இருப்பாங்களா? இல்ல அவளே கீழே விழுந்துட்டாளா? பாவம். பின்னாடி போங்க. சொல்றத கேளுங்க. பின்னாடி போங்க. சத்தம் போடாதீங்க. சார் இப்ப கொஞ்ச நாளாவே சென்னையில ட்ரக் மாஃபியாஸ்ங்க அதிகமாகிட்டே இருக்கு. இதனால யங்ஸ்டர்கள் நிறைய பாதிக்கப்படுறாங்க, குற்றச்செயல்கள் அதிகமாகிட்டே இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா போலீஸ் இதுக்காக எந்த நடவடிக்கையும் எடுக்கலன்னு பொதுமக்கள் உங்க மேல ஒரு பெரிய புகார் சொல்றாங்களே, அத பத்தி நீங்க என்ன சார் சொல்ல வரீங்க? நம்ம ஊர்ல திடீர்னு ட்ரக்ஸ் மாஃபியாக்காரங்க அதிகமாயிட்டாங்கன்னு நானும் ஒத்துக்கிறேன். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். எங்க டிபார்ட்மெண்ட்டும் அதை கண்ட்ரோல் பண்ண நிறைய நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருக்கு. அதாவது ஏதாவது ஒரு சாக்கடையில் இருக்கிற கழிவை நாம சுத்தமா கிளீன் பண்ணணும்னு சொன்னா ரொம்ப நேரம் தேவைப்படும் இல்லையா? அதே மாதிரி ஒரு நல்ல கேபிட்டல் சிட்டில ஏற்பட்டிருக்கிற இந்த ட்ரக்ஸ் மாஃபியாங்கிற கழிவை நாங்க கிளீன் பண்றதுக்கும் நிறைய நேரம் தேவைப்படும். அதுக்குள்ள இன்னும் எத்தனை பேர் பலியாவாங்கன்னு தெரியுமா சார்? பலியாகிறது யாருன்னு சொல்லுங்க. இந்த ட்ரக்ஸுக்கு அடிமையான அப்பாவி மக்கள் தான். அதுலயும் முக்கியமா ஸ்டூடெண்ட்ஸ். இப்ப நிலைமை எப்படி இருக்குன்னா, ஸ்கூல்லயும் காலேஜ்லயும் தான் இந்த மாதிரி தப்புகள் அதிகமா நடந்துகிட்டு இருக்கு. அதனால தான் நாங்க அந்த மாதிரி இடங்கள்லாம் ஹாட்ஸ்பாட் பண்ணி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸோட 4 பக்கமும் சிசிடிவியை இன்ஸ்டால் பண்ணி ட்ரோன் மானிட்டரிங் ப்ரப்போசலை நாங்க கவர்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சிருக்கோம். இட் வில் பி டன் சூன். இந்த சிட்டி அழியறதுக்குள்ள நீங்க தடுத்துருவீங்களா சார்? பஞ்சாப்ல நேத்து இருந்த சூழ்நிலை இன்னைக்கு இல்ல. அங்க ட்ரக் அபியூஸ் பண்றவங்களுக்கும் தப்பு தண்டால ஈடுபடுறவங்களுக்கும் கடுமையான தண்டனைகள் இருக்கு. உங்க எல்லார்கிட்டையும் ஒரு ரிக்வெஸ்டா நான் ஒரு விஷயம் சொல்ல ஆசைப்படுறேன். ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க பப்ளிஷ் பண்றதுக்கு முன்னாடி அதனால ஏற்படக்கூடிய பின் விளைவுகளை பத்தி நீங்க அதிகமா யோசிச்சு பார்க்கணும். அதாவது சில முக்கியமான விஷயங்கள் உங்க கவனத்துக்கு வரும்போது நீங்க உடனே டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரிவிச்சீங்கன்னா சீக்கிரமா நடவடிக்கை எடுத்து குற்றவாளிகள் யாரும் தப்பிச்சு போகாத அளவுக்கு அவங்களை அரெஸ்ட் பண்றதுக்கும் எங்களுக்கு உதவியா இருக்கும். படிக்கிற எல்லா பசங்களுக்கும் நான் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல விரும்புறேன். நீங்க இந்த ட்ரக்ஸுக்கு அடிமையாகிறத தயவு செஞ்சு விட்டுடுங்க. அப்பதான் இந்த ட்ரக்ஸை சப்ளை பண்றவங்க கூட உங்க பக்கமே வரமாட்டாங்க. இத பாருங்க, எந்த மாஃபியாவை நாம அழிக்கிறதா இருந்தாலும் அதை முதல்ல நாம தான் ஆரம்பிச்சு ஆகணும். அதை நீங்க புரிஞ்சுக்கங்க. சமீப காலமாக ஊரில் உள்ள ஒரு பெரிய கல்லூரியில் ஒரு பெண் ட்ரக்ஸுக்கு அடிமையாகி அந்த மயக்கத்தில் மாடியிலிருந்து கீழே விழுந்து இறந்த விஷயம் அனைவருக்கும் தெரியும். சமீப காலமா ட்ரக்ஸ்ங்கிற உயிர்கொல்லி நிறைய உயிர்களை எடுத்துக்கிட்டு இருக்கிற விஷயம் ரொம்ப ஆதங்கமா இருக்கு. அதுவும் படிச்சுட்டு இருக்கிற மாணவர்கள் தான் அந்த ட்ரக்ஸுக்கு அடிமையாகி இருக்காங்க. இத பத்தி தான் கேள்வி கேட்க போறேன். இளைஞர்கள் எதுக்காக இந்த மாதிரி ட்ரக்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க? நிறைய பேர் இந்த ட்ரக்ஸ் அடிக்கிறதுனால அதுக்கு ரொம்பவே அடிமை ஆயிடுறாங்க. இன்னும் சில பேர் தான் கெடுறது இல்லாம மத்தவங்களையும் சேர்த்து கெடுத்துட்டு இருக்காங்க. இதுல பாதிக்கப்படுறவங்க இளைஞர்கள் தான். இந்த போதைக்காக இளைஞர்கள் எதை செய்யவும் தயாரா இருக்காங்க. இந்த ட்ரக்ஸ் கிடைக்கிறதுனால தானே நிறைய பேர் சாகுறாங்க. அது கிடைக்காம இருந்தா கண்டிப்பா சாக தடுக்கலாம். அதுவும் பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளாவே இந்த காலேஜ் ஸ்கூல்ல எல்லாம் அதிகமா ட்ரக்ஸ் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த பிரச்சனையை தடுக்கிறதுக்கு நம்ம கவர்மெண்ட்டும் போலீஸ்காரங்களும் எவ்வளவு கடுமையா நடவடிக்கை எடுத்தாலும்
அவங்க கண்ணுல மண்ணை தூவிட்டு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கைக்கு அந்த ட்ரக்ஸ் வந்துருது. சும்மா மேலோட்டமா ட்ரக்ஸை சேல் பண்றவங்கள மட்டும் பிடிக்கிறது பத்தாது. இந்த ட்ரக்ஸ் எங்க இருந்து வருது, அது யார் சப்ளை பண்றா, அதெல்லாம் கண்டுபிடிச்சா மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். இந்த ட்ரக்ஸ் பிரச்சனையை நம்ம கவர்மெண்ட்டும் போலீஸ்காரங்களும் சீரியஸா எடுத்துக்கிட்டு அப்படி பண்றவங்க மேல நடவடிக்கை எடுத்தாங்கன்னா இந்த போதை பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிற எங்களை மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் நிச்சயமா இதுல இருந்து மீண்டு வரலாம். யாரும் சாக மாட்டாங்க, அதுல எந்த சந்தேகமும் இல்ல. அப்படின்னா உங்களுடைய அபிப்பிராயம் கவர்மெண்ட்டும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் தான் இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்ல வரீங்களா? இந்த ட்ரக்ஸ் பழக்கத்துக்கு அடிமையானவங்க இதுல இருந்து விடுபட்டுட்டாங்கன்னா இந்த ட்ரக்ஸை சப்ளை பண்றவங்க இல்லாம போயிடுவாங்கல்ல. இது நடக்காத ஒரு பேச்சு. நம்ம கவர்மெண்ட் எப்படி இருக்காங்கன்னா, சிகரெட்டை பிடிக்காதீங்க, கேன்சர் வரும்னு சொல்றாங்க. குடிக்கே அடிமையாயிராதீங்க, அதனால உங்க குடும்பமும் பாதிக்கப்படும்னு சொல்றாங்க. அதுக்காக எச்சரிக்கையும் கொடுக்கறாங்க. அதே சமயம் அதை தயாரிக்கிறதுக்கு லைசன்ஸும் கவர்மெண்ட் கொடுக்கறாங்க. ஒண்ணு மட்டும் உண்மை, நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட் மனசு வச்சு கூடிய சீக்கிரம் அவங்கள கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா இந்த ட்ரக்ஸால சாகுறத நம்ம தடுத்து நிறுத்தலாம். இது வரைக்கும் ட்ரக்ஸால ஏற்பட்டிருக்கிற ஆபத்தை பத்தி எங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்ட உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தமிழகத்தில் இளைஞர்களுக்கிடையே போதைப் பொருள் விற்பனை பரவிக் கொண்டிருக்கிறது. அண்ணா ஒரு நிமிஷம் இருங்கண்ணா. இந்த பேசு. சொல்லுங்க. என்ன பிசினஸ் நல்லா போயிட்டு இருக்கா? ஏதோ கடவுள் கருணையால நல்லா போயிட்டு இருக்கு. ஆமா, நீங்க யாரு? கிருஷ்ணர் பிறந்தப்ப மழையில நனைய கூடாதுன்னு கொடையா இருந்தது யார் தெரியுமா? காளிங்கா. உடம்பு முழுக்க விஷம்தான் இருக்கு. என்ன சொல்லுங்க. இது வரைக்கும் நீ யாருக்கு கொடுத்த, எவ்வளவு கொடுத்தங்கிறது எனக்கு தேவையில்லை. இன்னிலிருந்து உன்னுடைய பிசினஸ்ல 1% மாமூல் எனக்கு வந்தே ஆகணும். சீக்கிரமா பசங்க கிட்ட கொடுத்து அனுப்பு. ஐயா, அது வந்து நான் உன்கிட்ட முன்னாடியே சொன்னேன். காளிங்கா என்னோட உடம்பு முழுக்க அப்படியே செஞ்சிடறேன். ஒரு நிமிஷம். பார்த்தல எப்படி பயப்படுறானே. ஏய், யாரா யாரா அது? எங்க ஏரியாவுக்கு வந்து எங்க குகைக்குள்ளே நுழைஞ்சு சிங்கத்து வாயில கை வைக்கிற அளவுக்கு இங்க யாருக்குடா தைரியம் இருக்கு? ஏய், யாரா நீ? யாரா நீங்க? ஏரியாவுக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி யோசிச்சு நுழையணும். கண்ணை திறந்து பாக்குறதுக்கு முன்னாடி எதிரிய பத்தி தெரிஞ்சுக்கணும். இன்னொரு தடவை இங்க நுழைஞ்சுங்க, எண்ணி பார்க்க உடம்புல ஒரு துண்டு எலும்பு இருக்காது. யாரா நீங்க? அண்ணன் லைன்ல இருக்காரு, பேசுங்க. அப்பதான் நாங்க யாருன்றது. புடுங்கி நான் எதுக்குடா அவங்கிட்ட பேசணும்? தைரியம் இருந்தா அவனை இங்க வர சொல்லு. நான் இங்கே இருக்கேன். அண்ணா வாங்கிட்டல்ல, சீக்கிரம் கொண்டு வாடா. இல்லண்ணா, உங்களை இங்க வர சொல்றாரு. நான் வரணுமா? அந்த பில்டர் கிட்ட போன கூட. பில்டர் பக்கத்துல இல்லண்ணா, ஆனா அவர் போன் பண்ணி ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் பேரு கூட சண்டே. என் பேரையா சொல்ற? அண்ணா அண்ணான்னு சொல்ற? ஏய், நான் தாண்டா வர சொன்னேன். எவ்வளவு தைரியம் இருந்தா சிங்கத்துக்கிட்ட மோதுவேன். நான் காட்டு சிங்கம் இல்லடா, அதை விட மோசமானவன். இன்னைக்கு இந்த சிங்கத்தோட வேட்டையில இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. வா, சீக்கிரம் வாடா. வரேன்டா, வரேன். சிங்கம் இறைய தேடி போய் எப்பவும் பலவீனமா இருக்கிறதா வேட்டையாடும். ஆனா இங்க இருக்கிறது காளிங்கா, உடம்பு முழுக்க விஷண்டா. வா, சீக்கிரம் வாடா. இந்த சிங்கத்துக்கு தேவையான தீனி கிடைக்கல, இன்னைக்கு வசமா நீ மாட்டிருக்க. வாடா. டேய், வண்டியடா. ஏய், பணத்தை டேபிள் மேல எடுத்து வைடா. அதை எடுக்க அவனுக்கு தில் இருந்தா இதுல இருந்து ஒரு நோட் எடுக்கட்டு பாக்குறேன். அண்ணா வந்துட்டாரு, இதுக்கப்புறம் பிரச்சனை இல்ல. வாடா. வந்துட்டியா? யாரா நீ? இந்த ஏரியாவுல நான் தாண்டா சிங்கம், நான் தாண்டா தாதா. எனக்கு போட்டியா இன்னொருத்த இருக்கவே கூடாது. தொட்டு பாடுறா. இந்த பண்டல்ல இருந்து ஒரு நோட்டை எடுத்து காட்டுறா. நான் பண்ற தொழிலையே விட்டு போயிடுறேன். பேசிட்டியா? பேசி முடிச்சிட்டியா?
வாய்க்கு வந்ததெல்லாம் பெஸ்ட் இல்ல? ஏய், எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்டயே சீனை போடுவேன். உலகத்துல எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் தில் இருக்கிறவன் தான் என்னைக்கும் ஜெயிப்பான். என்கிட்டயே மோதி பாக்குறியா? குடுறா. இந்த மாதிரி பொருளை எடுத்து சுத்துறதுலாம் பழைய படம் பார்க்குற மாதிரி. அதால போட்டாலும் சாகுறதுக்கு ரொம்ப நேரம் இழுத்துன்னு இருக்கும். நீ வச்சிருக்கிற அருவா விட 1 இன்ச்சு புல்லட் இருக்குதே, அதுக்கு தான் வேல்யூ ஜாஸ்தி. ஓய், நான் யோசனை சீக்கிரமா துட்டு எடுத்து பொட்டியில வச்சுட்டு போ. ஜான்சி, சீரம். ஒரு நிமிஷத்துல சும்மா மின்னல் மாதிரி வந்து இந்த பணத்தையும் காப்பாத்தி என் உயிரையும் காப்பாத்திட்ட. நீ இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு எங்கேயோ போயிட்டியோன்னு நினைச்ச. விசுவாசத்துக்கு இன்னொரு பேரு இந்த ஜான்சின்னு நீ ப்ரூவ் பண்ணிட்ட. அந்த இடத்துல நான் உன்னோட ஆளுன்னு தெரியக்கூடாதுல்ல, இல்லைன்னா மற்ற டீலுக்கெல்லாம் பிரச்சனை வந்துரும்ல. அதான் அங்க சீனை போட்டேன். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வரட்டா? பாத்தீங்களடா, நீங்க இவ்வளவு பேர் என் கூட இருந்து என்னடா பிரயோஜனம்? டைமுக்கு கரெக்டா என்ட்ரியை கொடுத்து எப்படி வேலையை முடிச்சா பார்த்தல. எடுத்துங்கடா, என்ஜாய் பண்ணுங்க. ஏன்டா நீங்களா ஸ்கூலுக்கு போல? படிக்காமலாம் இருக்க கூடாது. ஊர்ல தண்ணியே இல்ல, எப்படி கீழே கொட்டலாம் பாரு. அவனை இருக்குடா உனக்கு. ஊர்ல மழையே சரியா பெய்யறது இல்ல, ஜனங்க ஒரு குடம் தண்ணி கலைறாங்க. நீங்க 2 பேரும் என்னன்னா தண்ணிய வேஸ்ட் பண்ணிக்கிட்டு ஜாலியா டாவடிச்சுன்னு இருக்கிறீங்களா? இல்லக்கா, அது ஒரு நேரத்துல ஒரு வேலையை செய். ஒண்ணு தண்ணிய பிடி, இல்ல டாவடி. 2யும் ஒரே நேரத்துல பண்ணி தொலையாத. தண்ணி தாய் மாதிரி. சரிக்கா. Sima send you? Yes. Follow me.
பாய். ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். ஹலோ ஆபீசர்ஸ், மூவ் ஃபாலோ பண்ணுங்க. என்ன சார், என்ன நடக்குதுங்க? உங்களை செக் பண்ணணும். என்ன செக் பண்ணணுமா? எதுக்கு? உங்க மேல டவுட் இருக்கு. என்ன டவுட்? ஒரு நிமிஷம் பேசாம இருங்க. பேக்கை கொடுங்க. நான் கேக்குறது காதுல விழல. பேக்கை கொடுங்க. போலீஸ்காரங்க கிட்ட ஆட்டத்தை காட்டுறியா? எதுக்கு இப்ப ஃபாஸ்டா வந்த நீ? நானா? நான் எப்போ சார் ஃபாஸ்டா வந்தேன்? நீங்க என் பின்னால வந்து நின்னீங்க, நான் முன்னாடி போய் நின்னேன். சரி சரி, கிளம்பு. ஹலோ, நமக்கு ராங் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. தேவையில்லாம டைம் வேஸ்ட் ஆயிருக்கு.
போலீஸ் கிட்ட மாட்டி தொலைச்சிட்டல. நம்ம தொழிலெல்லாம் கான்ஃபிடன்ஸ் இருக்கலாம், ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருக்க கூடாது. போச்சா சரக்கெல்லாம் போச்சா? அந்த பாய்க்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் நாம தொழிலே பண்ண முடியாது. நானும் நீயும் என் ஆளுங்களும் ஏதாவது ஒரு கோயில் முன்னாடி உட்கார்ந்துக்கிட்டு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். ஏய், பொண்ணுங்க இந்த தொழில இருந்தா டவுட் வராதுன்னு தான் நீ கேட்டபடி லாபத்துல 50% தரேன் வேலையை கொடுத்த. இப்ப இவ்வளவு பெரிய நஷ்டம் ஏற்படுத்திருக்கிய, அதுல 50% நீயே கொடுப்ப? ஏய், நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ எதுவும் நடக்காத மாதிரி அமைதியா நின்னுகிட்டு இருக்க. வாயில பாக்க மென்னுகிட்டு டென்ஷனே இல்லாம கூலா நின்னுகிட்டு இருக்க. எனக்கு இருக்கிற டென்ஷன் உனக்கு புரியுதா இல்லையா? சரக்குங்க, நீங்க வந்து சேர்ந்துட்ட உடனே சரக்கு வந்திருக்கணுமே. உன்னை மட்டும் எப்படி விடுவாங்க? உன்னை முட்டிக்கு முட்டி தட்டி உள்ள தள்ளி இருக்க மாட்டாங்க? இது கூட புரியலனா சரக்கு அவங்க பிடிச்சிருப்பாங்கண்ணா. அண்ணா இவ அழக பார்த்து இவ உடம்புல சீலும் சிக்னேச்சரும் போட்டு அனுப்பியிருப்பாங்க. ஒரு பொண்ணை பத்தி இவ்ளோ கேவலமா சீப்பா பேசுறவன் புறம்போக்கா தான் இருக்க முடியும். பொண்ணுங்கன்னா என்ன போதை பொருள் நினைச்சு இருக்கிறியா? ஓய், செஞ்சிருவேன். ஏய் ஜான்சி, அவனை செய்யறதெல்லாம் இருக்கட்டும், ஏன் சரக்குங்க அத முதல்ல சொல்லு. இல்லனா இங்க இருந்து நீ உயிரோட போக முடியாது. ஏய், சரக்கு எங்கன்னு கேட்டா ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துட்டு ஸ்டைலா நடந்து வர. சரக்கு எங்க இருக்குன்னு சொல்லு. ஏய், ஒரு வேலையை கொடுத்தா இப்படி செய்யணும்டா. பாருங்கடா, பார்த்து கத்துக்குங்கடா. ஏய், உள்ள கொண்டு போங்கடா, கொண்டு போங்கடா, போங்கடா. ஏய், இத மஸ்தான் பாய் கிட்ட கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு வாங்கடா, போங்கடா. இப்படி ஏய் நில்லுங்க. ஏய் ஓடாதீங்க. சொல்றத கேளுங்க. ஏய் ஓடாதீங்க. நில்லுங்க. நில்லுங்க சொல்றல. ஏய் எங்கடா ஓடுறீங்க? நில்லுங்க. ஏய் அடிச்சு ஓபன் பண்றா. ஓபன் பண்றா. சொல்றல ஓபன் பண்ணு. ஓ ட்ரக்ஸ் டீலிங்கா? பிசி இது வாங்க. ஏய் நீ ஓபன் பண்றா. சீக்கிரம் பண்ண. சொல்றல. ஓ கேஷா? எக்ஸ்சேஞ்சிங்கா? ஏய் பிசி இங்க வா. எஸ் சார். ஒருத்தரையும் விடாத, எல்லாரையும் வண்டியில ஏத்து. சீக்கிரம் ஆர்டர் சொல்றல. வாடா. ஏய் வாங்கடா. வாங்கடா.